சிஎம் பிரேன் சிங்கோட ராஜினாமாக்கு அப்புறமும் மணிப்பூருடைய நிலைமை இம்ப்ரூவ் ஆகல. தொடர்ந்து 2 வருடங்களாக அங்க கடுமையான வன்முறை நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 60,000 பேர் முகாம்கள்ல வசிச்சுட்டு வராங்க. 200 பேருக்கு மேல இறந்து போயிருக்கிறாங்க. 400க்கும் மேற்பட்ட தேவாலயங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. இப்படி தொடர்ந்து வன்முறை நடக்கிறதுனால அங்க உண்மையான நிலைமை என்ன அப்படின்ற கண்டறியறதுக்காக உச்ச நீதிமன்றத்தில இருந்து நீதிபதிகள் சேர்ந்த ஒரு குழு மார்ச் 22ஆம் தேதி மணிப்பூருக்கு போறாங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதி பி.ஆர். கவாய் தலைமையில் கிட்டத்தட்ட 6 நீதிபதிகள் இந்த வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து உண்மையான நிலைமை என்ன, அவங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத கேட்டறிய போறாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு மணிப்பூர் போறதுக்கு 2 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் இப்பவாவது போகணும்னு தோணுச்சே அப்படின்னு நினைக்கும் பொழுது சந்தோஷமா இருக்கு. இனிமேலாவது மணிப்பூர் மக்களின் குரல் இந்த நீதிமன்றங்கள் காதில் விழுமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம்.